ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜிமிக்கி டைப்பில் வரும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக நம்ம எப்பயும் போல் 4 லைன்ஸ் வந்து கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் எப்பயுமே ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் போடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா பேக் நெக் வந்து ரொம்ப டைம் ஆகும். வீடியோ எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் சேமாக தான் வரும். நம்ம ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும். அதனால தான் நான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைனே வந்து போடுறேன் வீடியோவில். நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் வந்து மீடியம் சைஸில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போது இதே மாதிரி நம்ம 4 லைன்ஸ் வந்து கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டே கொடுத்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். பிகினர்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசைனை. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரோட நெக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறும். இந்த நெக்கு வந்து 9 இன்ச்சு வருது. ஆனால் நம்ம அந்த வளைஞ்சு வர்ற இடத்துல சின்னதாக தான் வளைஞ்சு வந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க அவங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நீங்கள் அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ அதே அளவு கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியலனா, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு லைன் முடிச்சுட்டு எண்டு நாட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட இப்போதைக்கு இந்த க்ளூ தான் இருக்குது. நான் எப்பயுமே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெதுவாக அந்த ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா க்ளூ மேலே பட்டுட்டு ஸ்டோன் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்ததுன்னா கிளாத்தெல்லாம் க்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ கரெக்டாக எல்லாம் கரெக்டாக ஒட்டியிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்டோனை வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற க்ளூவெல்லாம் இந்த மாதிரி சிஸ்ஸரை யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஓரமாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அதோடு வந்துடும். இப்போது கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த க்ளூவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் காஞ்சதுக்கப்புறமா த்ரெட் வந்து அங்கங்கே கொடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் வந்து 4 mm பீடு சுகர் பீடு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பீடை வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடுன்னு மாற்றி மாற்றி நான் வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு அந்த 2 பீடுக்கும் சேர்த்தி ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து செக்யூராகவும் இருக்கும். மேலே தூக்கிட்டு தெரியாது. ஏன்னா நம்ம இடையில சுகர் பீடு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கும் அது வந்து தூக்கிட்டு தெரியாது. நீங்கள் வந்து ஒரே மாதிரி பஞ்ச் பீடே கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு தான் நீங்கள் வந்து போடணும். 2 பீடு சேர்த்தி நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த லைனை முடிச்சுட்டு இன்னொரு லைன் சுகர் பீடு கொடுத்தோம். இந்த பார்டரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து டிசைன் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஷோல்டர் சைடு வந்து நான் 0.6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து கண்டினியூவாக மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் 3 டைப்பாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த டிசைனுக்கு. 1.5 இல்லைன்னா 1.25 இல்லைன்னா 1 அந்த 3 அளவில் நீங்கள்
உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1க்கு கீழேயும் போகாதீங்க, 1½ இன்ச்சுக்கு மேலேயும் போகாதீங்க. நான் சொன்னேன் 1, 1 1/4, 1½ அந்த 3 இன்ச்சில் உங்களுக்கு எது எவ்வளோ கேப் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆஃப் பீடு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 டைப் ஆஃப் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து சின்ன சைஸு 3mm பீடை விட சின்ன சைஸ் இது. இப்போ 3mm பீடு வந்து நான் வந்து பஞ்சாக அப்படியே எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து சுகர் பீடு. இந்த மாதிரி எல்லா பீடும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பீடும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சுகர் பீடு, அப்புறம் ஒரு ஆஃப் பீடு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பீடு, அதுக்கப்புறம் 2 சுகர் பீடு. இந்த மாதிரி டோட்டலாக நான் டிசைனுக்கு அப்படியே லோட் பண்ணி எடுத்திருக்கேன் கண்டினியூவாக. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் பீடு எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆஃப் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நான் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஒரே டைம் வந்து பீடை வந்து டோட்டலாக லோட் பண்ணி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆஃப் பீடை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து சுகர் பீடு வந்து கொடுத்து எண்டு நட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இதை முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து 3mm பீடு வந்து பஞ்சில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பீடை வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 7 பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 7 பீடு மட்டும்தான் நான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைடும் நமக்கு ஒரே மாதிரி கேப் வந்து கரெக்டாக வரணும். நான் இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த பீடோட கவுண்டிங் வந்து நம்ம நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆஃப் பீடு, அந்த பீடு நீங்கள் என்ன சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நமக்கு பீடோட கவுண்டிங் வந்து கம்மியாகும், இல்லைன்னா ஜாஸ்தியாகும். நான் வந்து இடையில ஆஃப் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த பீடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து 7 பீடு வந்து யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த அந்த டிசைனுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த கரெக்டாக அந்த இடையில இருக்கிற பீடுக்கு நேராக வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு சின்ன சைஸ் பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி 3 பீடு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னொரு தடவை அந்த டிசைனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை காமிச்சிருக்கேன். இது இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இன்னொரு தடவை காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஆஃப் பீடு ஸ்டிச் பண்ணுறோம்ல, அந்த பீடை பொறுத்து தான் நீங்கள் அந்த சுற்றி வர்ற பீடோட கவுண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் முடிக்கும்போது எண்டு நாட் பண்ணாமல் கரெக்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் கேப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமா எண்டு நாட் பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு பக்கம் கீழே வந்த மாதிரி ஒரு பக்கம் மேலே தூக்குன மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு தடவை பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும்ன்றது தெளிவாக புரியும். ஒரு டிசைன் போடுற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணால் எங்கே முடியும் அப்படின்றது தெரியாது. ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.